தாவீது தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிறார். தன்னுடைய மகன் மூலமாக பிரச்சனை, பயந்து ஓடும்போது அந்த சங்கீதத்தை பாடுறாரு. அப்படி பாடும்போது அவர் சொல்றாரு, 4வது வசனம் 3வது வசனம், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீர் தாம்பா எனக்கு கேடகம், நீர் தாம்பா என்னுடைய மகிமை, நீர் தான் என் தலையை உயர்த்துகிறவர் என்று சொல்லி பாடுகிறார். அதனால இந்த அருமையான கால நேரத்தில் அவர்தான் கேடகம், அவர்தான் மகிமை, அவர்தான் நம்மை தலையை உயர்த்துவார் என்று நம்புவோமானால், ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 281வது பாடல், தகப்பனே தந்தையே தலை நிமிர, 381வது பாடல் சேர்ந்து பாடி நம்ம நாமத்தை மேன்மைப்படுத்தலாம். கேடகம் நீரே மகிமையும் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க சேர்ந்து, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். எத்தனை பேர் சொல்றீங்க? தகப்பனே தாங்குகிறீர், தள்ளாட விட மாட்டீர். சொல்லுங்க. கேடகம் கேடகம் நீரே மகிமையும் நீரே, கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். சொல்லுங்க. மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை தாங்குகிறீர். அச்சமில்லையே கலக்கமில்லையே, அச்சமில்லையே கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே மகிமையும் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. சொல்லுங்க. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன்.
தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. அவைகளையே தியானம் செய்கின்றே. தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே மேல தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. கடைசியா பாடணும், ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய காரியம், எதை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி நீங்க பண்ணும்போது அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை. ஆண்டவருடைய விருப்பம், அவருடைய சித்தம், பரிசுத்தமானவைகளையே என்ன பண்றானு தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அதையே நாடுறோமா, நம்ம அதையே செய்யறோமா? யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். அதனால மறுபடியும் ஒரு விஷயம் கூட நம்ம மனசுல பதியும்படியாக 3வது சரணத்தை பாட போறோம். ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன் என்ற பாடலை, அந்த சரணத்தை பாடும். எல்லாரும் சேர்ந்து நீங்க பாடுங்க பாக்கலாம். என் மைக் வேலை செய்யலையா? ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே. அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. சொல்லுங்க. ஸ்தோத்தரிப்பே. அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை. அவைகளையே தியானம் செய்கிறே. தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே. ஆமென் ஜீசஸ். அறிக்கை செய்து. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமென். அவர்தான் நம்முடைய தலையை நிமிர செய்வார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் தாவீதின் தலையை அவர் தான் நிமிர செய்தார். சொந்த மகனை எழும்பி அவரை துரத்துகிறான் அப்சலோம். அப்பதான் இந்த பாடுறாரு. ஸ்தோத்திரம். அப்சலோமுக்கு பயந்து ஓடி புகையில் பாடின சங்கீதம் இருக்கும். 3ஆம் சங்கீதம் நீங்க பாத்தீங்கன்னா அப்பதான் பாடுறாரு. என்னதான் சூழ்நிலைகள் என எதிர்க்காக எதிர்த்தாலும் ஸ்தோத்திரம், என் தலையை உயர்த்துகிற தேவன் எனக்கு கேடகமாக மகிமையாக இருக்கிறார் என்று சொல்லி பாடுகிறார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அவரை அன்றி ஒரு அணுவும் அசையாது. அவரை அன்றி எந்த சம்பவம் நம்ம வாழ்க்கையில நடக்காது. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொன்னால், செடியானது கொடியானது செடியோடு இணைந்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்படி இணைந்திருந்தால் தான் உங்களால் எதையும் செய்ய முடியும். இணைந்திராமல் என்னாலே அன்றி, செடியாகி என்னால் அன்றி உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஒரு விசுவாசி எப்போது யாரை சார்ந்திருக்கணும்? அவர் விரும்பத்தக்கவை, அவருக்கு பிரியமானவை, தூய்மையானவை, பரிசுத்தமானதையே நோக்கும்படியாக நாம் அவரை சார்ந்து கொள்வோமானால் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து தர அவர் வல்லவராய் இருக்கிறார். தொடர்ந்து முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய என்னால் முடியாது என்ற பாடலை பாட போகிறோம். ஆண்டுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபத்தோட பாட்டு புஸ்தகத்தில் நம்பர் சொல்லுங்க. என்ன நம்பர்? முடியாது முடியாது.
216வது எண்ணில் பாடல் முடியாது முடியாது என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடும். உங்களுக்கு ஆசீர்வாதமாக கையை தட்டி பாடுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது ஏசையா முடியாது முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது ஏசையா முடியாது முடியாது. திராட்சை செடியே உம் கொடினான், திராட்சை செடியே உம்மோடு இணைந்து உமக்காய் படர்ந்து கனி தருவே. உம்மோடு இணைந்து உமக்காய் படர்ந்து உலகெங்கும் கனி தருவே, உலகெங்கும் கனி தருவே. முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது ஏசையா. க்ளோரி மண்ணோடு நான் ஒட்டி உள்ளே, மண்ணோடு நான் உமது வார்த்தையால் இந்நாளில் என்னை உயிர்ப்பியும் என் தெய்வமே. உமது வார்த்தையால் இந்நாளில் என்னை உயிர்ப்பியும் என் தெய்வமே, உயிர்ப்பியும் என் தெய்வமே. முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது ஏசையா. க்ளோரி நொரிசை முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது ஏசையா. ஓ பலப்படுத்தும் என் கிறிஸ்துவினால், பலப்படுத்தும் என் கிறிஸ்துவினால் விருப்பம் போல்வான். ஓ எதையும் செய்திடுவே, எல்லாம் நான் செய்திடுவே, எல்லாம் நான் செய்திடுவே. முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது ஏசையா. எல்லாம் நான் செய்திடுவே உம் துணையா உம் கரத்தா, எல்லாம் நான் செய்திடுவே ஏசையா. ஓ பூமியிலே பரதேசி, பூமியிலே பரதேசி, உமது வார்த்தையை ஒருபோதும் எனக்கு மறைத்து விடாதேயோ, மறைத்து விடாதேயோ. எல்லாம் நான் செய்திடுவே உம் துணையா உம் பலத்தா, எல்லாம் நான் செய்திடுவே ஏசையா. இரண்டாவது சரணம் கவனிச்சு பாடுங்களேன். மண்ணோடு நான் ஒட்டி உள்ளே, மண்ணோடு நான் உமது வார்த்தை
வார்த்தையால் இந்நாளில் என்னை உயிர்ப்பியும் என் தெய்வமே. உமது வார்த்தையால் இந்நாளில் என்னை உயிர்ப்பியும் என் தெய்வமே, உயிர்ப்பியும் என் தெய்வமே. எல்லாம் நான் செய்திடுவே உம் துணையா உம் கரத்தா, எல்லாம் நான் செய்திடுவே ஏசையா, எல்லாம் நான் செய்திடுவே, எல்லாம் நான் செய்திடுவே உம் துணையா உம் கரத்தா, எல்லாம் நான் செய்திடுவே ஏசையா, எல்லாம் நான் செய்திடுவே, எல்லாம் நான் செய்திடுவே உம் துணையா உம் கரத்தா, எல்லாம் நான் செய்திடுவே, எல்லாம் நான் செய்திடுவே. அவருடைய துணை இல்லாமல், அவருடைய கரம் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் அவருடைய துணை எப்போது நமக்கு வேணும், அவருடைய கரம் எப்போது நமக்கு வேணும். நமக்குள்ள இருக்கிறவர் நம்மை நடத்தும்படியாக அவருக்கு இணங்கி அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று தொடர்ந்து நம்ம அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எழுப்பி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உங்களுடைய சத்தம் கேட்கிறவனாக, உங்களுடைய சித்தம் செய்கிறவனாக ஆண்டவரே என்னை நிலைநிறுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். உங்களுடைய சத்தம் எவ்வளவுதான் துணித்தாலும் ஆண்டரை செவிட்டு விரியனை போல ஆண்டரை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாம்சம் தலை தூக்கி கொண்டிருக்கிறது ஆண்டரே. ஸ்தோத்திரம். ஆவியின் பலன் இல்லாதிருக்கிறபடினாலே ஆண்டரை இன்னும் குழந்தையா இருக்கிறபடினாலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆவிக்கேற்றபடி எங்களால் நடக்க முடியவில்லை. தாவீது அழகாய் ஜெபிக்கிறார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று ஜெபிக்கிறார். ஸ்தோத்திர. ஆண்டவரே, இந்த கால நேரத்தில் தெய்வ சமூகத்தில் இருக்கிற நாங்கள் ஆண்டவரே எங்கள் ஆத்மா எங்க ஒட்டி கொண்டிருக்கிறது பார்க்கணும். ஸ்தோத்திரம். ஆவியோடு ஒட்டி கொண்டிருக்கிறதா ஆண்டவரே, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறதா, மாம்சத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறதா? ஸ்தோத்திரம். அருமன் ஐயா தெளிவாக ஜெபம் பண்ணார். ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்மாவை குறித்த ஒரு விழிப்புணர்வு ஸ்தோத்திரம் விசுவாசிகளாக எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியிலிருந்து ஆத்மாவிலிருந்து நாங்களுமே ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை, தேவனோடு உறவாடுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை தான் இயேசு உங்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த பூமியிலே அவர் வந்தார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதை அறிந்தோம், அதை புரிந்தோம், இன்னும் வேதனையோடு, இன்னும் கவலையோடு, இன்னும் போராட்டத்தோடு நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ண. சும்மா நிற்காதீங்க, நீங்கள் ஆண்டவர் துதிங்க. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யவே இல்லையா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாயை விரிவாய் தர அப்பொழுது நிரப்பு நன்றி கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் வாயை திறந்த ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. சத்தமா 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 சத்தமான ஒரு மனுஷன் உங்களை நடத்த வேண்டியது இல்லைங்க. உங்களிலே அவர்கள் பெற்ற அபிஷேகம் இருக்குது. சத்தமா துதின்னு சொல்லலையாது. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுதான் நீதியின் சூரியன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. இயேசுதான் நீதியின் சூரியன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா, நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா துய
தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. சொல்லுங்க, இயேசுதான் நீதியின் கதிரவன், எனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா, நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா அல்லேலூயா. இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து வா, போதும் பயந்தது, எழுந்து வா, போதும் பயந்தது. உன் பயக்காற்று இன்றோடு ஓய்ந்தது, உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா எத்தனை பேர் சொல்றீங்க? தீவாலபா உடை போன்றதம்மா. உன் துக்கங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டார், உன் பிணிகள் எல்லாமே ஏற்றுக்கொண்டார். உன் துக்கங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டார், உன் பிணிகள் எல்லாமே ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுக வாழ்வு இந்நாளில் துளித்தது, ஒரு சுக வாழ்வு இந்நாளில் துளித்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா ஓ குளோரி அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை, இயேசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை, இயேசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லை. கூப்பிடு இயேசு இயேசு என்று, கூப்பிடு இயேசு இயேசு என்று. உன் குறைவை எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். சபையே, குறைவை எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா எத்தனை துன்பத்தோடு துக்கத்தோடு பலவீனத்தோடு வியாதியோடு போராட்டத்தோடு பாடிக்கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இது எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. கூப்பிடு இயேசு இயேசு என்று சொல்லி உன்னுடைய குறைவெல்லாம் இன்றைக்கு அவர் நிறைவாக்கி நடத்துவார். கையை தட்டி இயேசு ராஜாவுக்கு நல்ல நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை, இயேசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லை. ஒவ்வொரு வாயிலும் இயேசு வரட்டுமே. இல்லாமல் மன்னிப்பு இல்லை,
இயேசு நாமம் சொல்லாமல் கூப்பிடு, இயேசு இயேசு என்று கூப்பிடு. எப்படி கூப்பிடுங்க? எப்படியா கூப்பிடுங்க? கூப்பிடுறது எப்படிங்க? கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கோ. சொல்லுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. கூப்பிடு, இயேசு இயேசு என்று உன் குறைவெல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். உன் குறைவையெல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். உன் குறைவையெல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். ஒரு சுகவாழ்வு இன்றோடு துளித்தது. உன் சுகவாழ்வு இன்றோடு துளித்தது. உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. எத்தனை பேர் கையை தட்டி ஆமேன்னு சொல்றீங்க? இன்று கண்ட எகிப்தியனை இனி காணவே மாட்டாய், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவர் அவர் மாறாதவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதே இல்லை. கையை தட்டி ஆமேன். பலவீனத்தோடு இருக்கிறவங்க கையை தட்டி ஆமேன். சமாதானம் இல்லாம இருக்கிறவங்க கையை தட்டி ஆமேன். நிம்மதி இல்லாம இருக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆமேன். விடுதலை இல்லாம இருக்கிறவங்க ஆவில நல்ல கையை தட்டி ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகம் தரும் தெய்வம், விடுதலை தரும் தெய்வம், உங்களுக்கு நிம்மதியை தரும் தெய்வம் இயேசு மட்டுமே. சமாதானத்தை தருகிற தெய்வம் இயேசு மட்டுமே. ஸ்தோத்திரம். அவரை நோக்கி கூப்பிட்ட யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க உண்மையா அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா உங்க அருகே ஓடோடி வந்து என்ன வேண்டும் மகளே என்று கேட்கிற நல்ல ஆண்டவர். அவர் சொன்னார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், கூப்பிட்டு பாரு. உண்மையா கூப்பிட்டு பாரு, உன் அருகே வந்து நிற்பார். கையை தட்டி ஆமென். Thank you, Hallelujah, 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 Hallelujah. சிந்தை எத்தனை பேருடைய சிந்தை ஆண்டவரோடு கனெக்டா இருக்குது? Hallelujah, Hallelujah. Thank you, அப்பா, thank you, அப்பா, thank you, அப்பா, thank you, அப்பா. எல்லாரும் சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க, சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க. Hallelujah. முடிஞ்சா கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, Hallelujah. எங்கள் மத்தியில் நீர் வாருமே, உங்க மகிமையா எங்களை மூடுமே. எங்கள் சபையிலே நீர் வாருமே, உங்க மகிமையா எங்களை மூடுமே. என் சிரிப்பிலும் வலி மறையுதே, அதை அறிபவர் நீர் ஒருவரே. என் அழுகையும் உம்மை துதிக்குதே, உம் கரம் என்னை அணைக்குதே. என் சிரிப்பிலும் வலி மறையுதே, அதை அறிபவர் நீர் ஒருவரே. என் அழுகையும் உம்மை துதிக்குதே, உம் கரம் என்னை அணைக்குதே. ஆராதனை. எத்தனை பேர்? ஆராதனை, ஆராதனை உம் ஒருவருக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உம் ஒருவருக்கே. மறுபடியும் சொல்லுங்க, ஆராதனை. ஓ ஆராதனை உம் ஒருவருக்கே. உங்க கிருபைதான் மேன்மையே, நீர் ஒருவர்தான் எங்கள் வாஞ்சையே. சொல்லுங்க, உங்க கிருபைதான் எங்கள் மேன்மையே, நீர் ஒருவர்தான் எங்கள் வாஞ்சையே. உம் இதய துடிப்பை நான் அறியணும்,
என் இதயம் உமக்காக துடிக்கணும், உம் சமூகத்தில் நான் கிடக்கணும், என் ஜீவனும் பாதம் அடியனும், உம் இதய துடிப்பை நான் அறியணும், என் இதயம் உமக்காக துடிக்கணும், உம் சமூகத்தில் நான் கிடக்கணும், என் ஜீவனும் பாதம் அடியனும். ஆராதனை 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 உம் ஒருவருக்கே ஆராதனை 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 உம் ஒருவருக்கே. எத்தனை பேர் உண்மையா 2 கரங்களை உயர்த்தி என் இதயம் துடிக்க மறந்தா அதுதான் கடைசி நிமிடம், நான் உம்மை துதிக்க மறந்தா அந்த நாள் என் மரணம். என் இதயம் துடிக்க மறந்தா அதுதான் கடைசி நிமிடம், நான் உம்மை துதிக்க மறந்தா அதுதான் என் மரணம். இப்ப எல்லாரும் சேர்ந்து ஆராதனை 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 உம் ஒருவருக்கே ஆராதனை 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 உம் ஒருவருக்கே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லா கரங்களை அசைத்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். கடைசி அந்த வரிகளை ஆராதனை ஆராதனை எல்லா வாயும் ஆராதனை உம் ஒருவருக்கே. இன்னொரு விஷயம் ஆராதனை 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 உம் ஒருவருக்கே. எத்தனை பேர் கரங்களை நன்றாய் தட்டி அப்பா ஸ்தோத்திரம் பண்றீங்க? நல்ல கையை தட்டி அப்பா ஆராதனை உமக்கு, துதி உமக்கு, கனம் உமக்கு, புகழ்ச்சி உமக்கு. தேங்க்யூ.